ஏய் ஜிமிகிலி, இதுக்கப்புறம் என்ன ஷூட்டிங்லாம் கூப்பிடாரு. ஏன் வேலை நான் பார்த்துட்டேன்னா பின்ன என்னடா பின்ன யாரும் ஷூட்டிங் சரியாக வர மாட்டாங்க, அந்த மண்டபமாக வர மாட்டாங்க, அகராஜியா வர மாட்டாங்க, என்ன மட்டும் ஃபோன் போட்டு உயிரை எடுத்துனுக்கிற. டேய் உங்களை மாரி நானும் வரேன். என்னடா வாரம் வாரம் என் உயிரை இப்படி எடுத்துனுக்கிறீங்க. போன வாரம் அவரு வரல, இந்த வாரம் யாருமே வரல, இதில் வேற நீ வர மாட்டேன்ற. இல்லைடா ஜிமிகிலி, ஒரு 4 பேர் செஞ்சாதான் வீடியோ நல்லா இருக்கும். எல்லாரையும் கமெண்ட்டில் கேட்குறாங்களே அகராஜி எங்கே மண்டபம் எங்கன்னு கேட்குறாங்களே. அப்போ எல்லாரும் வரனால எனக்கு மட்டும் ஃபோன் அடிக்கிறப்ப அவங்க வரனால அது நீ பேசுறனால முத்து மாமா கிட்ட ஏன் வர மாட்டாங்க, எது வர மாட்டாங்க. மாமா வந்து ஷோ மேலேயா சுற்றி நிற்கிறாரு. அவர் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் வருவேன்ட்டாரு. நான் ஏறி இப்போ அகராஜி ஃபோன் போடுறேன். பாரு அவங்களாம் வந்தால் தான் நான் வருவேன், இல்லை அடி வீட்டுக்கு கிளம்பு பண்ணு. எல்லாம் சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டு இருக்கிறாங்கப்பா. ஹலோ எங்கடா ஆகுற? வந்துட்டேன் மாமா நான். டேய் எவ்வளோ நேரம்டா, நானும் எயில அங்கே நின்றுக்கிறேன்டா, வாடா தீக்கிறோம். எந்த இடம் மாமா? நான் கரெக்டாக வந்துட்டேன், நீ அமிச்ச இடம். டேய் நான் லொக்கேஷன் உனக்கு அமிச்சல, அந்த ரோடுக்கு போதா அந்த வையாவா நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம். ஒரு பனைமரம் நீட்டாக இருக்குது பாரு, ரைட்டா? இதோ வரேன். ஏய் தோக்குது பாரு குட்டி பிசாஸ் வாங்க. நான் மாமா நீ இல்லை நீ அசால்ட்டாக சொல்லிடு. இல்லை வந்துடுறாங்க நீ. அவன் எங்கேருந்து தெரியுமா வரான்? மதுராந்தகத்து கழுங்குயிலேருந்து வரான். கழுங்குயிலேருந்து வந்துக்கிறான்டா. கருங்குங்கி அவ்வளோ தொழில் வந்து இவன் இப்படி இருக்கிறான். பஸ் ஏறி ட்ரெயின் பிடிச்சி வரான். எதுக்கு? நம்ம சேனலில் வீடியோ பண்ண மக்களை சிரிக்க வைக்கணுன்ட்டு. நான் அங்கே இருக்கிறேன், இது பின்னாடிக்கிறேன்ல எல்லாம். டேய் நான் எண்ணூர்லேருந்து வரேன் நானும். எப்பா நீ எண்ணூர்லேருந்து வர, நான் புள்ளந்தப்பில் வரான். அவன் ஊர் மச்சான். என்ன மாமா? எந்த ஊர் தான் எண்ணூர்? நம்ம சென்னை உள்ள இருக்கிறோம். அவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஓகே காலையில் கல்யாணத்துக்கு வர மாதிரி கிளம்பிடா 6 மணிலாம் விட கிளம்பி. நான் என்ன பண்ணுறதுப்பா? எனக்கும் வேலை. நானும் கத்துறேன். ஒரு நாள் நீ லீவ் போடுறேன், ஒரு நாள் அந்த பேச்சு மயமான்ட்ட லீவ் போடுது. அப்புறமா நீ லீவ் போடுற. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? என்னால வீடியோ பண்ண முடியாது, நீயே நத்திக்கோன்றான். ஏன்னா எல்லாம் சரியா வர மாட்டேங்குது. போன வாரத்துக்கு முதல்ல என்ன பண்ண வந்தியா நீ? மாமா அப்போ கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு மாமா. எனக்கு அந்த மாதிரி வேலை. எங்கள் அத்தை பையனுக்கு கல்யாணம் வேலை இருந்துச்சு. அது வேற சட்டை ஒன்று போட்டு வந்து டைல்ஸ் கல் மீறி வேறு. என்னதான் கலாய்ப்பா வச்சிருந்தேன். ஆமா சரி வண்டிக்கு ஃபோன் பண்ணி. ஆஹா உன்னை அறிந்தால் நல்ல பாட்டெல்லாம் வச்சுன்னு எடுக்குதா பேர் போனு. ஹலோ மாமா எங்க இருக்கிற? ஹலோ மச்சான், நான் ஃபங்க்ஷன் போயிருக்கிறேன் மச்சான். ஃபங்க்ஷன் போயினுக்கிறியா? ஆமாம், கண்ணையனார் போயினுக்கிறேன். அம்மா உன்னுக்கோசம் இங்கே ஷூட்டிங் 3 பேர் நின்றுக்கிறேன். இல்லை மச்சான், ஃபேமிலியோட போகிறேன் மச்சான், என்னால் வர முடியாது. வர முடியாதா? ஆமாம், நான் ஃபேமிலியோட போயினுக்கிறேன். அக்கா பொண்ணு பேத்தி பஞ்சல். அம்மா நீ போன வாரமே வரல, இந்த வாரம் வருவேன்னு தானே சொல்லி நான் ரெடி பண்ண ஷூட்டிங்களா? ரைட்டு மச்சான், இப்போ வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சு நான் எப்படி வர முடியும்? நீ போன வை. சோறு துணை தானே போகிறேன். போகிறேன் நீ போன வை. கட் பண்ணு, வண்டி ஓட்டின்னு போகிறேன். சரி ஹெலிகாப்டர் ஓட்டின்னு போகிறாரு இவரு. ஜிமிகிலி அவர் ஃபங்க்ஷன் போகிறேன்னு நினச்சினுக்கிறேன். ஐயா புல்லா வாயை தொந்தா கேட்குறா. போய் அவர் எப்படி வர வைக்கிறேன்னு பார்க்குறியா நீ? பாரு நான் எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அவர் வந்து எப்படி நிற்க போகிறான்னு மட்டும் பார்க்குறியா நீ? ஐயா பாரு, அப்போ நீ நினைப்ப. ஆமாம் இல்லை அவர் வாயில பல்லு நாக்குதோ இல்லையோ நிறைய பொய் இருக்குது பாரு. இப்போ மாட்டுவாரு, வர வச்சாவே காலமா மாட்டுவாரு. அவர் மண்டிய மத்தல மாதிரி அடிக்கிறோம் பட்டுன்னு பெரிய ரஜினி நினைச்சுக்கிறார் போல. இவரு எப்போ பார்த்தாலும் பிஸாகிற மாதிரி காமிச்சிக்கிறாரு. பாரு ரெடி வர வைக்கிற மாதிரி. இது பண்ணு மச்சான், ஏதோ ஐடியா பண்றான், அது பண்ணா கரெக்டா இருக்கும். மேஸ்திரி அவர் எப்படி இங்க வர வைக்கிறான்னு மட்டும் பாரு மேஸ்திரி. பாக்குறியா? வரவே இன்னும் இருக்குது. அவர் வந்தாருன்னா. ஹலோ யாரு? ஹலோ சொல்லுங்கள் மேடம். ஹலோ கவனமுத்து மீடியா கிருஷ்ணா பேசுறீங்களா? ஆமாம் மேடம். அண்ணா உங்களோட பிக் ஃபேன் நான். ஓகே, உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் வேறு க்யூட்டாக அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு அந்த வீடியோல நீங்கள் மட்டும்தான் நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ மேடம். உங்கள் கூட இருக்கிறார்ல, ஐ திங்க் அவர் பேர் இல்லை, குண்டா இருப்பார் கொள்ளுன்னு. அவர் ஜிமிக்கிலி சார். அவரை கூட பிடிக்கும். ஆனால் அதை விட உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐயோ மேடம், அவங்ககிட்டலாம் நீங்கள் சவகாசம் வச்சிங்கன்னா அவனுக்கு 1008 நோய் இருக்குது. சாப்பாடு கீப்பாடு வாங்கி கொடுத்தே நீங்கள் கடன் காட்சி ஆகிடுவீங்க. அவங்ககிட்டலாம் சவகாசம் வச்சுக்காதீங்க மேடம். அவங்க கிட்டலாம் நான் வச்சுக்கலைங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மேடம் சொல்லுங்கள், என்ன விஷயமா ஃபோன் பண்ணிக்கிறீங்க? ஒரு பெண் ஒரு ஆணுக்கு எந்த விஷயமா கால் பண்ணுவாங்க சொல்லு கிருஷ்ணா. இதை கூட புரிஞ்சிக்காத டியூப் லைட்டாக இருக்கீங்களா? சாரி மேடம் எனக்கு புரியல. நான் 1008 டென்ஷனு. ஐயோ இன்னுமா இது புரியல? உங்கள் மேலே எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓகே, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் எங்கே இருக்கேண்ணா? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள், லொக்கேஷன் அனுப்புங்க, நான் வந்துடுறேன். என் லொக்கேஷனா? அதை விடுங்க. நீங்கள் போன வாரம் ஒரு வீடியோ பண்ணீங்க தெரியுமா?
நான் அதை பார்த்து அணுவா ரசிச்சு தனியா சிரிச்சிட்டு இருந்தேனா தேங்க்யூ. எங்க அம்மா வந்து ஏன்டி சிரிக்கிறேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ரசிச்சாங்க உங்களை. தேங்க்யூ. அந்த வீடியோலயே நீங்க மட்டும்தான் தனித்துவமா தெரியுறீங்க. ஆமாங்க. ஆனா அந்த பல்லு ஓட்ட அதுல குத்துட்ட என் ஹார்ட்ட. அவ்வளோ அழகு தெரியுமா நீங்க. ஐயோ இந்த சிரிப்பு, ஐயோ இதுக்கு வந்தீங்க என்ன சொல்றது. நான் பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம்னா இந்த சிரிப்பு மட்டும்தான். ஒரே ஒரு கிஸ் வேணாம், அதை நான் நேரில் பார்த்துக்கலாம். நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புறேன், நீங்க அங்க வந்துடுறீங்களா? வந்துடுறேன் மேடம். நீ கண்டிப்பா வந்துடணும். நான் ஒரு லொக்கேஷன் அனுப்பி அங்க நான் வெயிட். டார்லிங்க, ஐயோ தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ. நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புவேன், நீங்க அங்க கண்டிப்பா வந்துடணும். ஏய் உன்னை நான் வாடி பொடின்னு சொல்லலாமா? ஐயோ கண்டிப்பா வாடி பொடியே சொல்லலாம். நான் உங்களுக்கு மட்டும்தான் இதுக்கப்புறம். அதுக்கு தான் கேட்குறேன். நீ உயிராக லவ் பண்ணுறேன்ட்டு நானும் உன்னை உயிராக லவ் பண்ணுறேன்ப்பா. என் லவ் வந்து நான் உயிராக சொல்ல மாட்டேன். நேரில் பார்த்தேன்னு வச்சுக்க, அங்கேயே ஒரு ரொமான்ஸ் நடக்கும். அப்போ தெரிஞ்சுப்பீங்க நான் யாருன்ட்டு. குரலை கேட்டே நான் வாங்கிட்டேன். நம்ம 2 பேர் தனியாக எங்கன்னா போயிட்டு சாப்பிட்டு கிப்ட்டு ஜாலியாக வரலாம். நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், ஃபோன்லேயே வேணாம், நம்ம நேரில் பார்த்துக்கலாம். ஓகே டார்லிங். ஓகே டார்லிங், ஐ லவ் யூ ஸோ மச். வெடி பார்த்தாலே நாளே பார்த்தல. நான் கேட்குறேன், காடு வா காடு வா வந்து வீடு போகுது. டார்லிங்கா கிஸ்ஸா போயிடுச்சு. எங்க இருக்க சொல்றீ இதை வந்துட்டு நீ சொன்ன லொக்கேஷன் வந்துட்டேன். 4-5 தெருவு சுற்றிட்டு லாஸ்ட்டாக காட்டுக்குள்ளே வந்துக்கிறேன். இதுதான் காட்டுது லொக்கேஷனு. அப்படியா? எங்கே இருக்க? அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கேன் பாருங்களேன். ஏண்டி எந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற? 4 மரம் இருக்கு. நீங்க வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. இங்கே வந்துட்டேன் பாரு. தெரியுறேண்ணா நான்? இல்லை, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. என் கை தெரியுதா பாருங்க. இதா? தெரியுது கை. நான் தான்பா, நான் தான். என்ன ஏலி நீயா? என்ன வாய் எடுத்து வந்தா பல்லு நாக்குது இல்லை, இவ்வளோ பொய் இருக்குது. ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்னேன், இங்க எங்க வந்தேன்? மச்சான் நீ தான் ஃபோன் பண்ணி தெரியும் மச்சான், அதனால தான் மச்சான் வந்தேன் நான். அங்கே ஃபோன் பண்ணா தெரியும்பா. எங்கிட்ட எப்படி பேசுவேன்? வா மச்சான் தானே பேசுவேன். அது ஒரு பொண்ணு வயசுல குத்தோனில, ஹலோ சொல்லுங்க டார்லிங், நான் வந்துட்டேன்டி. அது எப்படி பேசுவேன்? சாரி மச்சான். சாரியா? இந்தா சாரி. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கேவலமாகுது மாமா. எவ்வளோ மஜாவான ஒரு பீஸ் நீ. உன்னை நடிகை கூப்பிட்டா தப்பா? சொல்லு, நீயே சொல்லு. சாரின்ற உன்னை என்ன கூப்பிட்டோம்? கொளுத்து வேலையா கூப்பிட்டு, இல்லை பெயிண்ட் அடி கூப்பிட்டுமா? நச்சனா மீனல தெரிய போற, அதுதானே உன்னை கூப்பிட்டோம். ஃபேமஸாவே இன்னும் பெராலா வண்டி நடி கூப்பிட்டா மச்சான். என்னை பத்தி நீ சொன்ன பத்தியா அந்த ஜிம்மிக்கிலியா நோய் 108 நோய் ஆகுது. மச்சான் நீ அப்படிலாம் சொல்லவே இல்லை, மாற்றி பேசுகிறான். அப்படி சொல்லியா? நான் சொன்னது அவன் நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கிறான், 100 வருஷம் வாழ்வான் அவன், ஸ்பீக்கர்ல போட்டப்பா, நல்லா குணப்படுத்துவேன்னு தான் சொன்னேன். மாற்றி சொல்கிறான். ஏழு நான் மாத்தியா நீ மாத்தியா? முத்தம் பத்தியா? இல்ல அந்த செடியில ஓடுறிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட ஓரளவு ஸ்பீடு அவ்வளவு போகாது போலுது. நீ ஓரத்தை பார்த்தா ஏல ரேப் பண்ணிட்டு இருப்ப. பேட் பாய், வெரி வெரி வர்ஸ்ட். சாரி மச்சான், விட்றா ஷூட்டிங் பண்ணலாம், வாடா டைம் ஆகிடுக்குது, வெயில் வர போகுது. இப்போதான் இவருக்கு டைம் ஆகுது. மச்சான் விடு மச்சான், டைம் விடு மச்சான். சரிங்க வா. உனக்கு நான்வெஜ்ல சாப்பிட்டீங்கன்னா பிடிக்கும்? தவா கறி சப்பாத்தி மஜாவாக இருக்கும் மாமா சாப்பிட்டா. ஆமாம் பண்ணிடுவோம். சரி மச்சான். ஏழு மாமா சாப்பிட்டாரு மச்சான். நீ கேஸு குக்கரு தவாலாம் எடுத்துன்னு வந்துரு.
நீ என்ன பண்ண ரெடிமேட் சப்பாத்தி ஏன்னா உருட்ட முடியாது, டைம் ஆகிடும், இருட்டாகிடும். 6 கிலோ பீஃப் பிடிச்சிட்டு வந்துடும், மசாலா பட்டை லவங்கம் மிளகாத்தூள் எண்ணெய்லாம் சீக்கிரம் வாங்கினாங்க. மாமா செஞ்சு கொடுத்துரு. என்ன மாமா? சரி மச்சான், மாமாக்கு தான். ஆமாம் வீட்டில் குத்துறேன். பாத்தியா, ஃபங்க்ஷன் நீ போயிருந்தா கூட இந்தமாரி கட்சி இருக்காது. ஆனால் உனக்கு நான் பேர் சப்பாத்திலேருந்து கறியிலேருந்து செஞ்சு தரோம். சரி மச்சான். ஆனால் நீ ஏன் மாமா இவ்வளோ கேவலமாக இருக்கிற? சும்மா ஜாலி மச்சான் அதெல்லாம். யாரு நீ பண்ணது ஜாலியா? வேறண்ணா நீ பண்ணதுக்குல சத்தியமாக போஸ்கோ சாட்டத்துலாம் உள்ளே போயிருக்கும். எப்படி மாமா? எயிலிக்கா இப்படி ஓடுனா உண்மையில ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி ஓடுவேன்? இடியட் ஆஃப் த ஸ்டூபிட். சாரி மாமா, சாரி. சாரி மாமாவா? மாமா எல்லாம் ரெடி வா. வந்துட்டு மாமா இந்த கல்லை தீண்டு வந்து வை. அதான் மச்சான், அது ஒரு கழுகுதா. அடே வை, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் எனக்கு உட்காரத்துக்கு வாட்டமாக இருக்கும். ஐயப்பா ஃபஸ்ட்டு சப்பாத்தியா கறியா? வைப்பா. ஜிமி ஒன்று தான். ஃபஸ்ட்டு சப்பாத்தியா கறியா? மாஸ்டர் தான். ஃபஸ்ட்டு நான் உக்காஞ்சிட்டேன் கவாப் போகிற மாதிரி. அதுதான் என்ன இருக்கு எலி வகானிரா வேற இது பேர். இப்போ என்ன தெரியுமா பண்ணீங்க? ஃபஸ்ட்டு குக்கர் எடு, கறி அதில் போடு. கை வாங்க போட்டுருவா. கை ஊற்றி தானே போடுற. அல்லே இது நல்லா அழிச்சிட்டு கீழே ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி அழிச்சிக்கோ. 2 வாட்டி தான் அழிச்சணும். ஏன்னா நிறைய வாட்டி அழிச்சினோன்னா அதில் இருக்கிற டேஸ்ட் எல்லாம் போயிடும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ரத்தம் தான் வந்து சுவையை கொடுக்கும். ஆமாம் மச்சான். ஆமாம் மச்சான், மூஞ்சி பேர் பார்த்து தண்ணி ஊற்றி 2 கறியை போட்டுற போகிற கொட்டுவாங்க அப்புறம். வீட்டில் சேர்த்துலாம் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஓகே. அதுதான்டா. இப்போ என்ன பண்ணுறேன்னா போதும் 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 போதும். அப்போ கறியை கீழே போட்ட பத்தியா கறியை கீழே போடுறேன். கறி விற்கிற ரேட்டுக்கு ஒன்னே ஒரு பீஸ்ரா பூமாதேவி. வாடா 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 வாடா. வலிக்குது எனக்கு, வாயா வாயா நீ. என்ன வலிக்குதுண்ணா? போதும் போதும் விடு பாட்டி. எல்லாரும் வீட்டில் பார்த்தாரு அந்த மாதிரி தான் போடுவாங்க அவங்க வீட்டில் கறி கீழே. நீ அழிச்சிருந்து போதும் இப்படி கொடு. என்ன அழுகல அழிச்சிடாரு வேறு. டைட்ல இருக்கு. ஏய் ஜிமிகிலி சமையல் செஞ்சுலாம் நீ பார்த்தது இல்லையே. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும், அதுதான் சுவை கொடுக்கும் கறிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா போடணும். எல்லாம் போடலாம். எரும மாடு தவா கறி தவா கறின்னு சொன்னா குக்கர்ல செஞ்சுனீர குழந்தைங்க மாரி. எப்பா அமைதியாக இருங்கோ. அமைதியா இருக்கா ஆமா. நான் போய் ஆனால் கடையில் சாப்பிட்டு வந்துட்டா. நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து மிளகா போடணும். யாருக்குமே தெரியாது காரம்னா மிளகா தூள் போடணுன்ட்டு. போதும் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து இந்த பட்டை லவங்கம் இது நம்மக்கிட்ட அம்மியோ மிக்சியோ இல்லை அரைச்சி போகிறதுக்கு. சரி மச்சான். அதனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, டைம் இல்லை, அப்படியே போட வேண்டியது தான். சரி போட்டு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் தேவையா? ஏன்னா கடையில் சாப்பிட்டு போகலாம்ல. ஜாவி மிக்ஸ் பண்ணி விடணும். பண்ணிட்டு நான் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. நான் காட்டுங்க, நான் ஒரு நிமிஷம் ஏ இருடா, அடுப்பே பத்த வைக்கல. இது மசாலா போட்டுனுக்குறேன்டா கம்னுரு. அடே இலே போட்டீங்களா? படுத்தா வாசனை. அடுப்பு பற்ற வச்சதானா வரும். மாமாக்கு வருது யோசனை. பொறுமையா பண்ற. ஐயோ கறி கொட்டுறதுக்கு அப்படி பண்றியா? மொத்தமா போயிட்டு வந்துருங்க இப்போ. மொத்தமா என்னடா டைம் வர லைட் வர போகுது மாமா. நீ செய், சண்டைலாம் வேணாம். ஏய் உரா என்னடா நீ பேசாத கம்னரி. என்ன நீ பேசாத மாமா என்ன வேலை பண்ண? என்ன வேலை பண்ணாங்க? இல்ல ஒரு கறி கொட்டுது பட்டியாயிடுச்சு. சரி விடு, தெரியாதா? ஜேபி மொத்தமா கொட்டிருந்தா அவரு ரிவெஞ்ச் எடுத்துக்கிறாரு. இருக்குது அவருக்கு. என்ன இருக்குது கறியா? ஓகே. ஏய் தண்ணி எடுத்து ஊத்துறா. இல்ல இவங்க 2 பேரும் எதுக்கு இட்டுன்னு வந்த? ஊத்துறா. ஊத்துறா. சின்ன பசங்க. சரி சாரி மாமா. என்ன ஏன்டா? பொறுமையா போயிடுவா, நான் சொல்றேன். ஓகே டன் 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 டன். போதும் போதும். இன்னும் கொஞ்சம் ஊத்து. பா குக்கர் எடுப்பா. குக்கர் இல்லப்பா, மூடி பா. இது குக்கர் மூடி. இப்போ என்னன்னா இதை மூடி கரெக்டாக ஒரு 4 விசிலு போட்டு எத்தனை பையன் மெதுன்னு ஆயிடுவான். அடுப்பை பத்த வை. கேளு. அதுக்கப்புறமா நம்ம தவாவில் போட்டு தவா கறி பெற்று. ஓகே மாமா, ஓகே மாமா. ஓகேவா? அகராதி உங்கள் கையால் பற்ற வைங்க. போதும் போதும் போதும். அப்பா 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 இப்போ 4 விசிலு போட்டோன்னா கிரேவி வந்துடுவான். சரி மச்சான். நம்ம கறியை மட்டும் எடுத்துட்டு தவாவில் போட்டு நல்லா பெரட்டிடலாம். பெரட்டிட்டு தாச மகளில் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த சப்பாத்தி நம்ம சுட்டு எடுத்துட்டு கிரேவியில் ஒரு பெரட்டி கறியில் ஒரு பெரட்டி. ஓகே மாமா. அதுவும் வாயில் போட்டு உருட்டு ஊட்டிக்கிறேன் மாமா. என்ன 4 விசில்? 4 விசில். 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 4 விசில்.
ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுறேன். ஓகே அன்னோன் காலர் இப்போ சாப்பாடு செஞ்சீங்க அப்புறமா பேசிக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா அப்படியே கோயந்தன ஓரமா வை. அப்படியே வாங்கி போயிடு கையில். வா சப்பாத்தி சுட்டில் கல் வைப்பா. என்ன அதுக்குங்க சூடாச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுப்பா. போதும் பாய். அதுதான் ஒரு சப்பாத்தி போட்டுடலாமா? போடுப்பா. முதல் சப்பாத்தி கடவுளுக்கு. ஆஹா கையிலலாம் எரியுது பார்த்தாவா? அண்ணா கட் பண்ணு தீது. இது போற எரியுது. அதெல்லாம் எண்ணெய் ஆச்சு பின்ன எரியாது. எண்ணெய் ஊத்துறா கொஞ்சம் மேலே. ராஜஸ்தான்ல இருக்கிற மாதிரி எண்ணெய் தண்ணி ஊற்றி போதும். வராமரா உப்பின்னு அதெல்லாம் சப்பாத்தி மாரிக்குது. ஆஹா காசிக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு சப்பாத்தி தெரியாது. டேய் ஊத்துறா. ஐயோ ஸ்டவ் பக்கத்தில் ஊத்துறானா? கட்டுறாத மாப்பிள்ள அது தள்ளிக்கால பிடிக்காத. இவரு சவுதி டீம். இவரு கையிலே போடுறா வர வேறு அட திருப்பி கையை கட்டி வெறுத்தாக்குது. மஜா மிச்சு. ஐயோ ஊஞ்சினா இன்னொரு அடி வாங்கியிருப்பாரு அவரு. ஒரு கறி போட்டுக்கே அச்சார். எண்ணெய் ஊத்து. இது காட்டு மச்சான். நீ ரொம்ப கஷ்டப்படு. கையில் போட்டு வித்தியா காட்டு. போடு. சமயம் நீ பரோட்டா கையில் வேலையை போயிடலாமே. நீ கையில் அழுத்தே பண்ணுற. போதும் விடு. கையாடு மேலே ஊற்று மச்சான் கொஞ்சம். ரொட்டி மேலே ஊற்று. தடுமாம்மா அப்படியே. நீ தடுவுறுத்திலே இரு. அவன் கூட ஓடுற இல்ல தடுவுறுத்திலே இரு. ஐயோ பேட் போயாக்குற நீ. அமுக்கு சூடு வைப்போம் உனக்கு. அமுக்கு என்ன சப்பாத்திலே பற்றி கேட்சணும் நான். பெட்டு விட்டு சொல்லு. இப்படி இருக்கிறான் பேர். அப்படியே ஊத்துருப்பாரு. அள்ளி போடு. பா பண்ண வீடியோல தான் தரமான வீடியோ பார்க்கும் போதே தெரியுது. ஸ்லோ அதிகமாக இருக்காதே. பா என்னடா போட்டா மோமோஸ் நெருப்புல மச்சா போட்டா வாசனை பார்த்தியா? என் காலி வித்தெல்லாம் போயிடுறாப்பல. எப்பா வேற நோய் நேங்கிறப்பா தவா கம்மி பண்ணா. அலே சாதா தவா கறி போடுறவங்களுக்கு தான் இந்தமாரி இதுவாகும். நான் சைனீஸ் தவா கறி போடுறேன். எப்படி நெருப்பு வந்தது பார்த்தியா? இன்னும் கொஞ்சம் பட்டு வச்சுக்க அவன் விக்குலாம் எரிஞ்சு ஓடி இருப்பேன். ஏன்னா இந்த கலர் ஃபுல்லாக இருந்ததுனால நடந்துருக்கல. அப்பா கலர் போடுறதுனால கெடுது இல்லைப்பா கலர்லாம். சரியான வாசனை. வீட்டில் ஊற்றி விட்றாரு. அதுதான் கதைக்காரன். அவனை மூடி வைடி. இது மேலே ஊற்றிருத்தா? தனியாக அப்படியே மூடு. இலை ஊழி போகுது. என்னாச்சல மக்களே? என்னாச்சா ஒரு கறி அடிச்சும் போது? சரி மாமா டெஸ்ட் பேக் கொடு. தப்பு இல்லையா? முத்தியா ஒன்று சிக்கிரி கிடைக்குது. ஐயோ மொத்தமாவே பொறுமா தவா கொஞ்சம் பெருசாக வேணுன்ற ஜிமிக்கு. வா பையன் மிட்டாவா ரெடி ஆகிட்டான். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விடலாம். சரி ரெடி ஆகிட்டான். காட்டவனா போடு மேஸ்திரி. கட்டா பொடி விட்டுற போற. ஐயோ அண்ணா ரெடி. இது பட்டு போடு. ஆஹா வேற கை ஒண்ணுமா காட்டு முடிச்சு. யாருக்கு வந்து சேர்வா ஊற்றின சப்பாத்தி வேணும்? கை தூக்குங்க. உனக்குலாம் கிடையாது கம்முனேரி. இல்லை சேர்வாடு லைட்டாக ஊற்று. அப்போ போகும். Oh my God! Fire! Wow, master! This is Kai fire! Wow! Okay, அப்படிதான் இருக்கும். நான் சிச்சினிக்கிறீங்க. எல்லாம் தெய்வத்தில் ஊத்துறாளி. போர்ப்பா கை முடி எல்லாமே சுருங்கிச்சு. கை கடை. ஓகே சப்பாத்தி எடு.
ரெண்டு சப்பாத்தி போகிற அதில் திருப்பி வெடி கிடி போகுது போது நெக்ஸ்ட் 2 சப்பாத்தி சப்பாத்தி இல்லை மொத்தம் மாதிரி வைக்கிறேன் அவருக்கு இது அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது சரி கேட்கக்கூடாதா நம்ம ஏரியாவில் தவா கறி சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன் முத நான் செஞ்சு நானே சாப்பிட போகிறேன் எனக்குடா சாப்பிட்டா நான் கூட ஏதோ நினச்சேன் வருமானம் வராதான்ட்டு பயமாக வந்தது சப்பாத்தி கூட இல்லை போடா அவங்க ரெண்டு சப்பாத்தி எனக்கு கொடுங்கடா அம்மா நானும் பசியில் இருக்கிறேன்டா நீ செய்துக்கு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அகராதி என்னை விட்டு சாப்பிடுடா அடுத்த வாரம் சொல்லுவியா பயங்கரமாக இருக்குதும்மா ஒரு வாய் விட்டியா இந்த காரம் அந்த உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் பக்காவாக இருக்குது என்னன்னா இருந்தாலும் நம்ம மாமா மனசு கேட்கல ஆமாடா சாப்பிடு சரி ஆகாடே நீ ஏமாத்தன்னு தெரியண்டா எனக்கு நீ குத்தா ஏமாத்தேன்னு தெரியும் எங்களுக்கு வாரண்டி கதை குத்தியா நான் கண்டுபிடிக்கல அகராதி என்னடா வா துணுங்கடா நல்லா இந்த துணுங்க மாரி சாப்பிட்டா எந்த ஜென்மத்திலும் எனக்கு உடம்பு கம்மியாகாதுடா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் டெம்ப்ட் ஆகிருப்பீங்க நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதேமாரி வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம குழந்தைங்க ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களும் ஊட்டி விடுங்க வேறு லெவலில் இருக்குது தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களும் இதேமாரி தவா கறி கடை பிரியாணி கடை இருந்தால் ஆடு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பண்ணுறோம் கீழே ஃபோன் நம்பர் போடுறோம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த ஒரு வாய் கொடுக்க மாட்டேடா நீ ஏமாத்த ரொம்ப நடிக்காது